கங்குவா திரைக்கு வருமா வராதா? ஐய்யய்யோ சாமி! நேத்து வரையும் நைட்டு டிக்கெட் புக் பண்ணிட்டு, இது வருமா வராதா? என்னடா இது திடீர்னு பார்த்தா 100 கோடி கடன். அந்த கடத்த குடுத்தேன்றாங்க. திருப்பி 13 வருஷத்துக்கு முன்னாடி எங்கேயோ கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடத்த குடுத்தேன்றாங்க. சரி அதுக்கப்புறம் 1,50 கோடிக்கு ஒருத்தன் போட்டிருக்கான். அந்த கடத்தையும் குடுத்தேன்றாங்க. இந்த கங்குவா படத்தினால இந்த ஞானவேல் ராஜாவுக்கு எவ்வளோ பிரச்சனை பார்த்தீங்களா? அவருக்கும் பிரச்சனை பார்த்தா சூர்யாவுக்கும். சரி அவரு பார்த்தீங்கன்னா, இங்க தமிழ்நாட்டில பெருசா ப்ரமோஷன் பண்ணாம, ஒரு சின்ன அவசர அவசரமா ஒரு பிரஸ் மீட் வச்சாங்க. அவசர அவசரமா ஒரு ஆடியோ லான்ச், ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. பார்த்தீங்கன்னா, அவரு மும்பைல செட்டில் ஆயிட்டு மும்பைல பார்த்தீங்கன்னா 2, 3 ஈவென்ட் பண்ணிட்டாரு. சரி ஓகே. ஜோதிகா, சூர்யா மும்பைல இருக்காங்க. சரி அங்க ஏதாவது ப்ரமோட் பண்றாங்க. அது தப்பு இல்ல. இது ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிக பயங்கரமான பொருள் செலவு எடுத்த படம். மிக பிரம்மாண்டமா வந்திருக்கு. அதனால வந்து இது வந்து ஃபேன் இண்டியா எல்லா லாங்குவேஜ்லயும் கிட்டத்தட்ட 10,000 ஸ்க்ரீன்ல ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு நாங்களும் நேத்தே புக் பண்ணிட்டோம் டிக்கெட்டு. புக் பண்ணிட்டு சரி காலைல 9 மணி ஷோ போய் பார்த்தோம். பார்த்தா தான் தெரியுது, அதுக்கு முன்னாடி ஒரு காமெடி எனக்கு ஞாபகம் வந்தது. இந்த படம் பார்த்தோனே எனக்கு சிரிப்பு சிரிப்பா வந்தது. என்ன கேட்டிங்கன்னா, இந்த ஒரு நம்ம பைல்வான் ரங்கநாதன், பாண்டியராஜன்லாம் வந்து ஒரு காமெடி வரும். இந்த பைத்தியத்துங்கள கூட்டின்னு வந்துட்டு முன்னாடி உட்கார வச்சுட்டு ஏலம் விடுவாங்க இந்த சேரு. 1000, 2000, 3000, 4000, 5000, 10,000 அந்த மாரி 10,000 தியேட்டரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1000 கோடி, 2000 கோடி, 200 கோடி வசூல் ஆகுதுன்னு எனக்கு டவுட் ஆகி போச்சு. அட பாவிங்களா! இதுக்கா இந்த ஆடியோ லான்ச்ல வந்து இந்த ஆத்துறீங்க? ஐய்யய்யோ சாமி! சூர்யா கூட பரவாயில்லங்க. இந்த புடியூசர் ஞானவேல் ராஜாவும், அந்த டிஸ்ட்ரிபியூட்டரும் பேசுனாங்களே ஒரு பேச்சாது, "யானை வரும் முன்னே, மணி ஓசை வரும் பின்னே." பின்னாடி மணியை ஆட்டின்னு யானை வருதான். இப்போ ட்ரைலர் தான் உங்களுக்கு மெயின் பிக்சர் பின்னாடி வருதுன்னாங்க. யானை இல்லை, பூனை கூட காணோம். பூனை எப்போ பார்த்தாலும் மியா மியான்னு கத்திட்டுங்குதே. அதோட மோசமாக இருந்தது அந்த சவுண்ட் எஃபெக்ட் நமக்கு. அந்த மாதிரி இந்த படம் பார்த்தோன்னே இந்த முதல்ல ஏன் சொன்னேன்னா, அந்த படம் பார்த்துட்டு அவ்வளோ நொந்து நூலாகி போய் தான் இப்போ உங்ககிட்ட பேசிட்டுக்கிறேன். படத்தோட கதை 1000 வருஷத்துக்கு பின்னாடி போங்க. இப்போ ஆரம்பிக்கும் 2024 படம் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா சூர்யா சும்மா மாஸா ஸ்டைலாக பார்த்தீங்கன்னா கோவாவில் இருக்கார். அவர் பார்த்தீங்கன்னா அங்கே கோவா போலீஸு கமிஷனருக்கே வந்து அடியாள் வேலை செய்கிறாரு. ஆமாம், போலீஸே பிடிக்காத இடத்துலலாம் போய் இவர் போய் ரவுடிங்களை பிடிச்சிட்டு வந்துட்டு அமௌண்ட் வாங்குவார். போலீஸ் எவ்வளோ வருமானம் வருது இதனால் என்னன்னு தெரில. அவன் பார்த்தீங்கன்னா ராஜ வாழ்க்கை அந்த மாதிரி வாழ்க்கையில் கோவாவில் யாருமே பெரிய மில்லியனர் கோடீஸ்வரன் தான் அந்த மாதிரி வாழ்வான். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டிஷா பதானி அந்த பக்கம் அவங்களும் இதே மாதிரி கமிஷனுக்கு ஆளை பிடிச்சி கொடுக்குறாரு. சூர்யாவும் திஷா பதானியும் வந்து லவர். 2 பேரும் பிரிஞ்சு சண்டை போட்டுக்குவாங்க. ஏன் போட்டுக்கிறாங்க எதுக்கு போட்டுக்கிறதுன்னு தெரியாது. அந்த அம்மா பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரெட்டின் கிங்ஸ்லி, இவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யோகி பாபு. 2மே சரியான மொக்கை. அது 1/2 மணி நேரம் நம்மளை மொக்க பிளேடை போட்டு நம்மளை அருன்னு அறுத்தாங்க. போயிட்டு கமிஷனர்கிட்ட பேசுகிறது, ஆளை கூட்டின்னு வருது, அங்கே பிடிக்குது இங்கே பிடிக்குது, அங்கே ஒரு பாட்டு ஐயோ சாமி கொடுமையாக இருந்தது. அங்கே ஒரு பையனை பார்ப்பாங்க, ஒரு கொலை நடக்கும். அந்த பையன் யாரான்னு பார்த்தா சூர்யா பார்த்தா அப்பப்போ ஊன்னு இந்த பேய் மாதிரி முழிப்பான். உடனே ஸ்ரீராமன் பார்த்தோன்னா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படின்னு ட்ரெயின் 1000 வருஷத்துக்கு பின்னாடி அப்படியே போயிடும். அங்கே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு 5 தீவு, 5 தீவில் வந்து ஒரு தீவு சூர்யா இருப்பார், அதுதான் கங்குவா. அந்த 5 தீவு ஒருத்தர் இருப்பாங்க. ஒன்று கங்குவா இருப்பார், அதான் சூர்யா இருப்பார். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாபி தேவல் இருப்பார், இன்னொன்று நட்டி இருப்பார். இன்னொரு பக்கம் ஒரு 2 தீவில் ஒரு 2 பேர் இருப்பாங்க. இவங்க எல்லாம் அங்கே தீவாக இருப்பாங்க. ஆனால் சூர்யா தீவில் தான் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் நல்லா சந்தோஷமாகவும் ஒரு வீரமாகவும் இருப்பாங்க. ஆனால் அந்த பக்கம் இடம் பிடிக்க ஒரு வெள்ளைக்காரன், எல்லா பழைய படத்தில் ஒரு வெள்ளைக்காரத்தை வருவான் இல்லையா, அதே மாதிரி ஒரு வெள்ளைக்காரன் வரான். இந்த மாதிரி எனக்கு இடம் பிடிக்கிறதுக்காக ஒரு இடம் வேணுன்றான். அப்போ வந்து போஸ் வாங்கிட்டு ஒரு சூனித்தனம் பண்ணி சூர்யா இடத்த நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நம்ம நட்டி அவர் ஒரு நயவஞ்சகமாக பேசி ஒரு 100 பேரை கூட்டின்னு போயிட்டு காலி பண்ணுறாரு. அப்போ சூர்யா பொங்கி எழுந்து அவரை காலி பண்ணுறாரு. அவனுக்கு ஒரு பையன், யார் நட்டிக்கு ஒரு பையன். அந்த நட்டி பையனை வந்து சரி அப்பா தான் தப்பு பண்ணார், பையன் என்ன தப்பு பண்ணான்னு சொல்லி கூட புள்ள மாதிரி வச்சுக்காரு. அவன் பார்த்தோன்னா அப்பாவை போட்டு தள்ள நீ தானே சொல்லிட்டு ஒரு சண்டையில் இவனே சூர்யாவே போட்டு தள்ள வருவார். போட்டுதல் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் இப்போ வந்து நட்டினால் சூர்யா இடத்த பிடிக்க முடியாது. அப்போ அந்த வெள்ளைக்காரன் என்ன பண்ணுவான், அடுத்த இடம் பாபி தியோல்கிட்ட போயிட்டு அந்த இடத்த எனக்கு பிடிச்சி கொடுங்க அப்படின்னு கேட்டேன். பாபி தியோல் இப்போ படையெடுத்து வர சண்டை போடுறதுக்காக அவன் தம்பிங்கள பிள்ளைங்களெல்லாம் அனுப்புவார். இவர் எல்லாரையும் காலி பண்ணுவார் சூர்யா. இன்னும் பொங்கேருந்து பாபி தியோலே வருவார். அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பையன் தானே சூர்யாவை சாவடித்தான், அதனால் சூர்யாவை அந்த பையனை அந்த ஊரை விட்டு ஒதுக்கி வைப்பாங்க. ஒதுக்கி வச்சோடனே திருப்பியும் அவங்க அப்பா இது மாதிரி போருக்கு ரெடி வந்துட்டாங்க நீங்கள் வாங்கினேன்னா இவர் போருக்கு போய் எல்லாரையும் காலி பண்ணிட்டு திம்சம் பண்ணி அந்த பையனையும் செத்துருவான். அந்த ஊருக்காரெல்லாம் காப்பாற்றுறாரு. அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அவன் பாபி தியோல் செத்துருவான். பாபி தியோலுக்கு ஒரு ஆள், அதை பற்றி நம்ம கார்த்தி வர்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே கிளைமேக்ஸ் முடிஞ்சிடும். அப்புறம் 2024 இங்கே வந்து வச்சுக்கலாம். அப்படியே திருப்பியும் பார்த்தா இந்த பையனை இதே மாதிரி கடத்துவாங்க. இவர் போய் காப்பாற்றுவார். காப்பாற்றுறப்போ பார்த்தா திடீர்னு இந்த பையனை யாராக கடத்துன்னு பார்த்தா கார்த்தி ஒரு
அப்படியே படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் சொல்கிறப்போ உங்களுக்கு எப்படி இருக்குது? ஏதாவது புரிஞ்சுதா? இதே தாங்க நாங்கள் படம் பார்க்குறப்போ ஒரு இளவும் புரியல. படம் பார்க்குறப்போ ஒரே சவுண்டு இறைச்சல் தான் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக. அதே மாதிரி பார்த்தா 1000 வருஷத்துக்கு முன்னாடி போகிறாங்களா, அங்கேயும் ஒரே பேட்டர்னு. அவன் அந்த ஊர் இந்த ஊர் அவன் ஒரே சண்டை. சரி, அப்படியே 1000 வருஷத்துக்கு முன்னாடி 2024 வராங்களா, இங்கேயும் பார்த்தீங்கன்னா இவன் ஒரே இறைச்சல் சண்டை. அதுவும் நம்ம எதாவது சொல்கிறேனே, இப்போ நம்ம தெலுங்கில் பாலாயை அடித்தா 50 பேர் போய் விழுவான், கார் பறக்கும், ஜீப்பு பறக்கும், அப்படியெல்லாம் பறக்கும்ல. அதே மாதிரி இவர் போயிட்டு ஓடுற ஃப்ளைட்டில் குதிக்கிறாரு. அது இங்கிலீஷ் படத்தில் எவ்வளோ இங்கிலீஷ் படம் பார்த்துருப்போம். ஏற்கனவே நம்ம விவேகம் யார், நம்ம சிறுத்தை சிவா விவேகம்லாம் ஓடிச்சாது. அதெல்லாம் எவ்வளோ மொக்க படம், எவ்வளோ மொக்கத்தனமாக எடுத்து வச்சுருப்பார். அதே மாதிரி இதில் சூர்யாவை என்ன சொல்லி ஏமாத்தினான்னு தெரியாது. ஐயோ சிவா சார், இப்படியா சார் எடுப்பீங்க? ஒரு சீன் கதை கிடையாது, ஒரு சீன் நமக்கு புரியல, ஒரு சீன் சைலண்ட்டாக இல்லை. ஒவ்வொரு சீனுமே கத்துன்னு கத்தி கங்குவான்னு எப்போ பார்த்தாலும் கத்திட்டே இருக்கிறீங்களே தவிர கத்தி படம் ஓட வச்சுக்கிறீங்களே நீங்களாம். உண்மையிலே ஐயோ சாமி, என்னால் முடியலைங்க. உண்மையிலே காது ஜவு கிளிகிற அளவுக்கு கத்துறாங்க. சூர்யா எப்போ இப்போ நம்ம பார்த்தோமோ ஸ்க்ரீனில் பார்த்து படம் முடிகிறவரையும் கத்திகிட்டே இருக்காருங்க. இவர் கதை சொல்லுவார், இல்லை ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தா கத்தியே சாவடிக்கிறார் எல்லாரையும். கத்தி கூட தேவை, கத்தியே சாவடிக்கிறாரு. கத்தி கூட லேட்டாக தான் வேலை செய்யுது, கத்துறது தான் முதல்ல வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். ஒரு படத்தில் தான், நம்ம ஒரு கொரியன் படத்தில் அப்படி தான் ஆன்னு கத்தினா எல்லாம் வெடிச்சு செதறி ஓடும்ல, அந்த மாதிரி சூர்யா கத்தியே நம்மளை சாவடிக்கிறார், ஆடியன்ஸையும் சாவடிக்கிறார் பாவம். உண்மையிலே இந்த படம் பில்டப் தகுந்த மாதிரி ஒரு இலவும் இல்லை. அதான் சொன்னேனே, நடித்த நடிகர்கள் எல்லாமே, கருணாஸ் வராரு, எல்லாமே சும்மா வந்து போகிற சீன் தாங்க எல்லாருக்குமே. இந்த படத்தில் எல்லாருக்குமே வந்து போகிற சீன் தான், அதை விட்டுருங்க. அதுக்கப்புறம் மியூசிக் டைரக்டர் டிஎஸ்பி ஏற்கனவே இந்த எல்லா டப்பிங் கொடுத்து மொத்த பேருமே கத்துறாங்க. ஒரு பக்கம் சூர்யா கத்துனா, அந்த பக்கம் பாபி தேவல் கத்துறாரு, அந்த பக்கம் அவங்க வர பசங்க தம்பிங்க எல்லாம் அவனுக்கு கத்துறானுங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட இருக்கிற ஆர்டிஸ்ட்டு கோ-ஆர்டிஸ்ட் எல்லாம் கற்றுதுங்க. ஓகேங்களா, அப்படி போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமரா ஒர்க்கு. இந்த கேமரா ஒர்க்கு வெற்றி மட்டும்தான் நம்மளை காப்பாற்றணும். மற்றபடி மியூசிக்கோ இல்லை கதையோ இல்லை ஸ்க்ரீன் பிளேவோ இல்லை நடித்த ஆர்டிஸ்ட்டோ யாருமே நம்மளை முழு திருப்தி படுத்தவே இல்லை. படத்தில் கத்தி நம்மளை சாவடிச்சு தான் மிச்சம். கேமரா ஒர்க்கு மட்டும், மேக்கிங் மட்டும் நல்லாயிருக்கு. விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி சூர்யாவோட மேக்கப், ஆக்டிங் எல்லாம் நல்லா இருக்குது. ஏன்பா எல்லாம் நல்லா இருந்து முதல்ல என்ன பிரயோஜனம்? நம்ம எல்லாம் நல்லா இருக்கிறத படம் பார்க்குறோம், 200 ரூபா கொடுத்து படம் பார்க்குறோம். அது 3Dல 230 ரூபா 250 ரூபா ஆகுது. ஒரு படத்துக்கு காலைல 9 மணி ஷோ பார்த்தா, நான் மட்டும் இல்லைங்க, படம் பார்த்தவன் எல்லாம் பாவம் நொந்து நூலாகிட்டான். ஏன்னா ஐயோ என்ன இதுக்கையா இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க, ஓவராக பில்டப் கொடுத்து இப்படி எங்களை நொந்து நூலாக்கிட்டீங்களே. படத்தில் ஒன்றுமே இல்லையா, இப்போ ஆரம்பத்துலேருந்து கடைசி வழி இப்படி மொக்க போட்டுனுக்கிறீங்களே ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு அப்படின்னு காது குளிர பேசுகிறானுங்க பசங்க. சூரிய ரசிகர்களே பேசுனாங்க, சூர்யா இப்படி ஏமாற்றிட்டாரு, சூர்யா நல்லா நடிச்சிருக்காருங்க, ஆனால் சிவா ஏமாற்றிட்டாருங்க. சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு, சிவா ஏமாற்றிட்டார். சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு, சிவா ஏமாற்றிட்டார். சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. ஆமாம், சூர்யா இவர் என்ன சிவா இன்றைக்கி ஏமாற்றினாரு. அண்ணாத்துன்னு ஒரு படம், விவேகன்னு ஒரு படம், எப்படியெல்லாம் நம்மளை ஏமாற்றிருக்காரு. அஜித்துக்கு அதை ஏமாற்றினார், ரஜினிக்கு இதை ஏமாற்றினார், சூர்யாவுக்கு இதை ஏமாற்றிட்டார். இதில் வேறு நம்ம இவ்வளோ பில்டப் பேசிக்கிட்டா பிரயோஜனம்? சரக்கு இல்லைப்பாங்க, சரக்கு இருந்தால் தானே வெளியே வரும். அரைச்சமாகவே அரைச்சி வச்சுருந்தா என்ன சரக்கு இருக்கும்? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது பத்தாததுக்கு கார்த்தி வேறு. இப்போது லோகேஷ் கனகராஜெல்லாம் கொண்டு வந்தாருன்னா அது ஏதோ ஒரு டெப்த்தாக அந்த மாசாக கொண்டு வருவார். இதிலலாம் சிவாக்கு அது சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகலை. கார்த்தி வர சீன்லாம் மொக்கையாக இருந்தது. அது அந்த லாஸ்ட் கிளைமேக்ஸில் வருது, திருப்பி இந்த பையனை கடத்துது அவர் தான்றது, அப்புறம் செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுக்குறது, இதெல்லாம் ஐயோ. மொத்தத்தில் கங்குவா படம் நான் பார்த்துட்டு மன உளைச்சலுக்கு ஆளானது தான் மிச்சம். ஆனால் பார்க்காம இருக்க முடியல. ஏன்னா நாங்கள் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். மொத்தத்தில் கங்குவா நொங்குவா நம்மளை நோகடிச்சு தான் மிச்சம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.